Praise the Lord. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த காலவேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒரு திருவிருந்து ஆராதனையாய் நாம் செய்ய இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த திருவிருந்து ஆன்லைன்ல செய்வது இது முதல் முறையாக இருக்கிறது. ஆனால் இது தற்காலிகமாக நாம் செய்ய போகிறோம். இந்த MCO நீடிக்கிற வரையிலும் இதை நாம் செய்வோம். அது முடிந்த பிறகு நம் சபையிலே கூடும் பொழுது இந்த ஆன்லைன்ல நாம் செய்ய மாட்டோம். நம் சபையிலே நாம் செய்ய இருக்கிறோம். Good morning, church. We would like to welcome all of you in the matchless name of Lord and Savior Jesus Christ. Dear people of God, this would be our first online Holy Communion service. I would like to remind you that this online Holy Communion will be only for temporary basis due to MCO. And we will resume to our usual way of partaking communion once we are able to gather in church. Amen. பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தப்படுத்துவோமாக. Let us prepare ourselves for this service. Hallelujah. கர்த்தர் நம்மை இம்மற்றும் வழி நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே திருவிருந்து ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். நம்மளுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் ஆண்டவர் மாத்திரம் தான் நாம் மன்னிக்க முடியும். Only God can forgive all our sins. Let us come, look to God and say, Lord, forgive me, O Lord. Cleanse me with your precious blood, O Lord. We are here, Lord, as your children. Take over this time, O Lord. ஆண்டவரே, இந்த நேரத்தை நீர் எடுத்துக்கொள்ளும். என் பாவத்தை மன்னியும், ரத்தத்தினால் கழுவும் என்று சொல்லி நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒரு விசை நம் குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிப்போமாக. Hallelujah. What can wash away my sin? What can wash away my sin? Nothing but the blood of Jesus. What can make me whole again? Nothing but the blood of Jesus. What can wash away my sin? Nothing but the blood of Jesus. What can make me whole again? Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. Nothing but the blood of Jesus. Nothing but the blood of Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி எடுக்கிற தேவன், இந்த கால வேளையிலே ஆண்டவரே, இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற எங்களை கர்த்தர் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும். பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we are here to worship you in the splendor of your holiness. Hallelujah. Cleanse us right now, Lord. ஆண்டவரே, எங்களை கழுவி சுத்திகரியும். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த ஆராதனை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை உமக்கு சொந்தம். கூடியிருக்கிற இடத்துல ஆண்டவரே, நீர் உம்முடைய பிரசன்னம் நிரம்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வீடுகள் நாங்கள் எங்க இருந்தாலும் ஆண்டவரே, உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே
எங்களை வழி நடத்தும்படியாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாருங்கள் பிரியமானவர்களே, நம் குடும்பத்தோடு நம் சபையோடு சேர்ந்து நம் கர்த்தரை தொடர்ந்து ஆராதிப்போம். இந்த கால வேளையிலே எட்வர்ட் அண்ணன் நம்மளுடைய துதி வேலையை நடத்துவார். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம் நின்ற இடத்திலே, நம்ம இருக்கிற இடத்திலே நம் நின்று கர்த்தரை ஆராதிக்க முடியும் என்று சொன்னால் அதை செய்யும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். Come, let us worship the Lord. Hallelujah. Father God, for the wonderful day that you give us, Father God. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய சிலுவையின் பாதைகளை நினைவு கூறுகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வந்து மரித்து ஆண்டவரே சுவாமி இரத்தத்தை எங்களுக்காய் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அபாத்திரமாய் ஆண்டவரே ஆண்டவரை பாத்திரத்திலே பானம் பண்ணாதபடி எங்களை ஆண்டவரை சுவாமி சோதித்தறியும்படி எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே இப்பொழுதே உம்முடைய சமூகத்தில் ஊற்றுகிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரை அபாத்திரமாய் ஆண்டவரை பானம் பண்ணுங்கள் ஆண்டவரை சுவாமி உடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரை சுவாமி அற்றுப்போவார்கள் ஆண்டவரே. ஆண்டவரை, இந்த பயத்தை எங்களோடு கூட வைத்ததுக்கு நன்றி. என் தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரை சுவாமி நீதிமானாயிருக்க உதவி செய்யும், பரிசுத்தனாயிருக்க உதவி செய்யும். என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இதோ பிதாவை சுவாமி இந்த வீடியோவிலே பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவரே பிதாவை சுவாமி உள்ளத்திலே ஒரு ஏக்கத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே சுவாமி அவர்களை சோதித்தறிந்து பார்க்கும்படி ஆண்டவரை இந்த கால வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் உணர்த்துவீராக. என் தேவனாகிய கர்த்தாவை உங்களுடைய வல்லமை அவர்களோடு கூட அமரும்படி ஜெபிக்கிறேன். பார்க்கிற ஒவ்வொரு கண்களோடு கூட ஆண்டவரை உங்களுடைய வல்லமை இருக்கும்படி ஜெபிக்கிறேன். சரீரத்தின் மேல் உங்களுடைய வல்லமை பாயும்படி ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவை நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா பிதாவை சுவாமி மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவர் எங்களுக்குள்ளாய் நீர் வாசம் பண்ணினதுக்காய் நன்றி ஆண்டவரே சுவாமி. இந்த ஆண்டவரே சுவாமி ஆராதனை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் அல்ல, என் தேவனாகிய கர்த்தாவை நீர் என்னோடு கூட பலனாய் மாறுவீராக. வருகிற பாடல்கள் யாவும் ஆண்டவர் உம்முடைய சமூகத்திற்கு ஆண்டவரே சுவாமி அது வரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. 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 நன்றி, நன்றி, நன்றி. Hallelujah. என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் இந்த நாவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் இந்த நாவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீங்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீங்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் இந்த நாவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் இந்த நாவியால். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும், என்னை நிரப்பும்
நிரப்பினதுக்காய் நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய பரிசுத்தத்தோடு ஆண்டவரே உம்முடைய ஜெபத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரை நடக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். என் மகிமையான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா பிதாவே சுவாமி, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவர் நீர் பரிசுத்தர். உமக்கே கனமும் உமக்கே துதியும் உமக்கே புகழையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ தேவனுக்கு மகிமை என்று சொல்லி பாடலை நாம் பாடி இதோ தேவனை நாம் களிக்கிறோமா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Exalt your name, hallelujah. Oh God, we exalt your name, hallelujah.
தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் என்றென்றும் போற்றப்படத்தக்கவர் ஆண்டவரே. ஓ லார்ட், ஆண்டவர் எங்களோடு கூட வருவீராக. ஆண்டவர் 2-3 பேர் ஆண்டவரை சுவாமி சேரும் பொழுது அங்கே நீர் வருவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. பார்க்கிற யாவருடைய ஆண்டவரை சுவாமி இல்லத்திலும் நீர் இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரம் என்று சொல்லி பாடலை பாடி அவருக்கு முன்பதாய் சகலத்தையும் காணிக்கையாய் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பா
Thank you, Lord Jesus Christ. Thank you, God. ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி. ஆண்டவரே சுவாமி, thank you, Lord. எங்களுக்கு உணர்த்ததுக்காய் நன்றி. தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நீரை ஆண்டவர் இன்றுமாய் வழி நடத்தும், இன்னுமாய் வழி நடத்தும். அநேக பெரிய வல்ல காரியங்களை செய்ய வல்லவர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிற தேவனாக இருக்கிறீர். இம்மற்றும் எங்களை வழி நடத்தி வந்தவராய் இருக்கிறீர். இந்த வருஷம் ஆண்டவரே ஒரு கடினமான ஒரு வருஷமாய் காணப்படுகிறது எங்கள் வாழ்க்கையில. நாங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, உமக்கு அது எதுவும் ஆண்டவரே அது தெரியாத ஒரு விஷயம் அல்ல. உமக்கு நீர் எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மத்தியிலும் நீர் எங்களை வழி நடத்தி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் தேவைகளை சந்திப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே புதிதாய் இருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை போஷித்து வருகிறீர், அதுக்காய் நன்றி. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வருகிறீர், அதுக்காய் நன்றி. ஆண்டவரே, உம்மோடு நேரத்தை நாங்கள் செலவு பண்ண ஆண்டவரே இந்த காலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we thank you for all your goodness in our life, all your provision in our life, all your protection in our life, all the time you have given us, Lord, to come closer with you. Lord, we thank you for your goodness this morning. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையிலே போதுமாய் இருப்பதற்காய் நன்றி. எங்கள் பலவீன நேரத்திலே உம்முடைய கிருபை போதுமானதாய் இருக்கிறது. In our weaknesses, Lord, we know, Lord, you alone are enough for us, Lord. You alone, Lord, is enough for us, Lord. Your strength, because you give us strength. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஹalleluya. உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையிலே போதுமானதாய் இருக்கிறது, அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நாங்கள் குடும்பமாய் எங்கள் வீட்டிலே இந்த ராபோஜனை நாங்கள் கலந்து கொள்ள இருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். உம்மை ஆராதித்தோம். ஆண்டவரே, இந்த முழு நேரமும் ஆண்டவர் உமக்கு என்று ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க முடியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே, வியாதியாய் பாதிக்கப்பட்ட இந்த கொரோனா வைரஸ் COVID-19 பாதிக்கப்பட்ட உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களோடு இருந்து சுகத்தை பலத்தையும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாதிப்பு ஆண்டவரே எங்கள் தேசத்துல குறைந்து கொண்டு வருகிறது, அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுக்காய் போராடுகிற ஒவ்வொரு டாக்டர்ஸ், நர்சஸ் மற்றும் ஆண்டவரே இந்த ஃப்ரண்ட் லைனர்ஸ்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களுக்கு பலனை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, கிருபை கொடுத்து வருவதற்காய் நன்றி. எங்க தேசத்தை கர்த்தர் இப்படியாய் சுகத்தை கொடுத்து வருவதற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களோடு இருந்து வழி நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே, இந்த சூழ்நிலை முடியும் பொழுது எங்கள் சிந்தை மாறப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய எழுப்புதலில் நாங்கள் கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்கள் சபைகள் எழுப்புதலிலே வர நாங்கள் ஜெபிக்கிறோம். Let there be a revival, Lord, in our churches, in our life, in our family, Lord. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலும் ஒரு எழுப்புதல் வர நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து வழி நடத்த முடியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒரு மனமாய் சொல்லுவோம். Let us say the Lord's Prayer together. பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல பூமியிலும் செய்வதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாம் மன்னிப்பது போல எங்களுக்கு குற்றம் குறைவைகளை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வலுமை மகிமையும் என்றென்றும் உமைகளே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். ப்ளீஸ் பி சீட்டட். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கையிலே வேதாகமம் வைத்துக் கொள்ள நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த கொடுக்கப்பட்ட நேரத்திலே நீங்கள் வேதத்தை வாசிக்கும்படியாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். Dear people of God, I would like to encourage all of you to have your Bibles with you for this scripture reading. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் வேதத்தை வாசித்த பிறகு நம் தேவனுடைய செய்தியை நாம் கேட்போமாக.
பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர தேவன் கொடுத்த கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது யார் நமக்கு எதிராய் நிற்க முடியும் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது சில சந்தோஷமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைகள் நன்மைக்கு ஏதுவாய் மாறிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஃபைனலி திங்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர் இன் அவர் கண்ட்ரி. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Even though the fight is not over yet, but situation are improving, which is a very good sign for us. நம்மளுடைய போராட்டங்கள் ஒன்றும் முடியல, நம்மளுடைய COVID-19 போராட்டம் இன்னும் முடியல. ஆனாலும் கூட நன்மையான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய பிரதமர் மொய்தீன் யாசின் சில காரியங்களை அறிவித்தார். அதில் பார்த்தோம் என்று சொன்னால், சில பிஸ்னஸஸ் மறுபடியும் திறக்க முடியும் என்று சொல்லி, சில கண்டிஷன்ஸோடு திறக்கலாம் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்ததை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இது ஒரு நல்ல காரியமாக காணப்படுகிறது. Just few days back, our Prime Minister has announced that certain businesses can resume with some terms and condition. I believe things are not going to be same. நான் எதிர்பார்க்கிறேன், காரியங்கள் நாம் செய்து வந்த காரியங்கள் அதே போல் இந்த சூழ்நிலை, இதுக்கப்புறம் வருகிற சூழ்நிலை இருக்காது என்று சொல்லி எனக்கு ஒரு தாட் வருகிறது. ஆனாலும் கூட நாம் இதுக்காக ஆயத்தமாக இருக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். There will be changes in the way we do things. நம் செய்கிற முறையிலே மாற்றங்கள் இருக்கக்கூடும். What some call as new norm, புது முறை என்று சொல்லி சிலர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், பல பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். On the other side, we saw the bright side, but on the other side we also see that many are facing challenges due to the MCO, and also probably many will face challenges after the MCO. நிறைய பேர்த்தோடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சிலருக்கு வேலை இல்லாமல் போனதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பல பிஸ்னஸ் மூடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சமீப காலத்தில் ஏறக்குறைய ஒரு 3 ஹோட்டல்ஸ் இப்போல மூடப்பட்டுருச்சுன்னு சொல்லி நாம் கேள்விப்பட்டேன். பிரியமானவர்களே, இந்த மாதிரியான சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். For many, their future are uncertain. Many has lost their jobs. Many businesses has shut down. Many staff has taken pay cut. பல இடத்துல பார்த்தோம் சொன்னால், பாதி சம்பளத்தை அவர்கள் வாங்கி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பெருமானாக அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை, சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நிறைய பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு ஒரு பயங்கர ஒரு வர்த்தக ரீதியில் பாதிப்பை நாம் பார்க்கிறோம். many business people experience great loss in their business. பல தொழில்கள் பாதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்த்தோம் சொன்னால், இதெல்லாம் இந்த குளோபல் பேண்டமிக்னால வந்த ஒரு சூழ்நிலை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனாலும் கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த பகுதியை நாம் பார்த்தோம் சொன்னால், யோசுவா 1வது அதிகாரம் முதல் 9 வசனங்களை வாசித்தோம். அதில் பார்த்தோம் என்று சொன்னால், யோசுவாவும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்குள்ளாக போகிறதை நாம் பார்க்கிறோம். In the passage that we read just now, we see that Joshua is going through some kind of a transition similar to what we are going through now after MCO and before MCO. Joshua is going through some kind of transition. என்ன transition பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே மோசே, ஆண்டவர் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாய் ஆண்டவர் மோசேயை அழைத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு அவர் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, I'm sure all of you know the story of Moses, how God used Moses to deliver his people from Egypt, where they were slaves for more than 400 years. And Moses was a great leader.
மோசேவை எடுத்துக்கொண்டும் சொன்னால் அவர் சிறந்த ஒரு லீடராக காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிறந்த ஒரு தலைவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட டியூட்டனாமி 34வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர் அங்கே மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். he led the Israelites from Egypt to Moab and he died in Moab, where you can see in Deuteronomy chapter 34. அப்போ அவர் மரித்த பிறகு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அங்கே யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். So Joshua becomes his successor to lead the Israelites to the promised land. அங்கே பார்த்தோம் சொன்னால் யோசுவா அந்த ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். I'm very sure it is not an easy thing to do. It was a very big shoes to fill. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசுவா ஒரு தலைவராக ஆகிறது ஒரு சுலபமான காரியம் அல்ல. ஏன்னு சொன்னால் மோசே சிறந்த ஒரு தலைவனாக இருந்ததுனால யோசுவாக்கு அது ஒரு கடினமான காரியமாக தான் இருந்திருக்கக்கூடும். இது என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. என்னன்னு சொன்னால், நான் டிஎம்சி சுபாங்ஜயாவுக்கு வருவதற்கு முன்பதாக இந்த சபையிலே காலம் சென்ற ரெவரன் டிபி லாரன்ஸ் அவர் ஒரு 3 வருஷமாக இந்த சபையிலே ஊழியம் செய்தார். அதுக்கு முன்பதாக பாஸ்டர் ஜேம்ஸ் ரவீந்திரன் இப்படி சீனியர் பாஸ்டர்ஸாக இந்த சபையிலே ஊழியம் செய்திருக்கேன். பல வாட்டி நான் சபையிலே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய முதல் போஸ்டிங் வரும் பொழுது சுபாங்ஜியா சொல்லும் பொழுது எனக்குள்ளான ஒரு பயம். ஏன்னு சொன்னால், காலம் சென்ற ரெவரன் டிபி லாரன்ஸ் ஒரு சீனியர் பாஸ்டராக நம்மளுடைய கான்ஃபரன்ஸில் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் வெரி நாலேஜபிள். அவர் ஒரு சிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போதகராக இருந்தார். அவருடைய இடத்தை நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லும் பொழுது ஒரு பயம் எனக்குள்ளாக வந்தது. பிரியமானவர்களே, the year before I came to TMC Subangjaya, the late Reverend D.B. Lawrence was serving here. He was one of the very senior and experienced pastors in our conference, and I was really afraid to come and to be pastor of TMC Subangjaya after his ministry. It is not easy to replace such an experienced pastor and such a wonderful pastor. அவருடைய இடத்தை எடுக்கிறது ஒரு சுலபமான காரியம் அல்ல. And Joshua could have felt the same. யோசுவாவும் அதே போலதான் அவன் சந்தித்திருக்க கூடும். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் அவனுக்கு தெரியும் அவன் ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு அவனுக்கு வருகிறதே என்று சொல்லி அவனுக்கு தெரியும். இரண்டாவது பார்க்கணும் என்று சொன்னால், இந்த பொறுப்பின் நிமித்தம் வருகிற ஒரு போராட்டங்கள் ஏனென்று சொன்னால், ஆண்டவர் எங்கே போகணும் என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் அதோடைய போகிற பாதைகளில் என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு என்ன சொல்லலாம், தெரியாத ஒரு எதிர்காலத்தை அவன் சந்திக்க வேண்டியவனாக காணப்பட்டான். மோசே இருக்கும் பொழுது அவன் உதவி செய்தவனாக இருந்தான். மோசே தான் லீட் பண்ணி கொண்டு போனான். ஆனால் இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே அவன் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த 2 காரியங்கள், ஒரு பெரிய ஒரு பொறுப்பு மற்றும் தெரியாத ஒரு எதிர்காலத்துக்குள்ளாக நடந்து போகிறோம் என்று சொல்லி அது பார்க்கும் பொழுது நிச்சயமாய் யோசுவாக்கு ஒரு பெரிய பயம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். he now needs to take huge responsibility. Joshua needs to take huge responsibility, and also he needs to face the unknown future. Though God has told him where to go, but the journey can be the journey can be difficult. So it's unknown future for him, and also because of this huge responsibility and the unknown future that he might face, unknown things that he might face in the journey, definitely I believe that he could have faced a great fear in his life. And it was just as what most of us facing right now. யோசுவா அவனுக்குள்ளாக கடந்து வந்ததை இன்றைக்கு நாமளும் சில நேரம் கடந்து வருகிறோம். பிரியமானவர்களே, பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் சில நேரம் இந்த மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் சந்தித்து வரலாம். ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, அதுக்கான ஒரு பாரம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல,
இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என்னுடைய பயணம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் இருக்கலாம், ஒரு பயத்தோடு இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனாலும் கூட இந்த சூழ்நிலையில் மத்தியிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. These are the reality for most of us at home at this point of time. யோசுவா 1வது அதிகாரம் வசனம் 2 நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், தேவன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், யோசுவாவை எழுந்து புறப்படு, உன்னுடைய மக்களை கூட்டிக் கொண்டு நீ அந்த தேசத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். In verse 2, Joshua chapter 1 verse 2, God says to Joshua, he says, Moses my servant is dead. Now therefore arise and go. Arise, go over this Jordan, you and all these people, into the land that I am giving to them, to the people of Israel. Even though God gave him this huge responsibility to lead his people, God did not leave him alone. Hallelujah. இங்கே இந்த சூழ்நிலை பார்க்கும்போது கர்த்தர் யோசுவாவை கொண்டு என் ஜனத்தை நடத்தி கொண்டு போ என்று சொன்னாலும் கூட ஆண்டவர் அவனை விடவில்லை, கைவிடவில்லை, அவனை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் அவனோடு இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. வசனம் 5 சில வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், பல தடவை ஆண்டவர் சொல்கிறார், மோசேயோடு இருந்தது போல உன்னோடு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. யோசுவாவை பார்த்து நீ இந்த மக்களை கொண்டு போ, யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்லி தேவன் அங்கே வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த கால வேளையிலே ஒருவேளை நீங்களும் யோசுவாவை போல இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு, என்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு, என்னுடைய உற்றார் உறவினர்கள் இல்லை என்னுடைய நேசிக்கிறவர்களை நான் கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது, எப்படி என்னுடைய சூழ்நிலை இருக்குமோ என்று சொல்லி ஒரு பயத்தோடு நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குமோன்னு சொல்லி என்னுடைய அந்த பொறுப்பு நினைத்து கொண்டு நீங்கள் ஒரு பயத்தோடு இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனாலும் தேவன் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, மோசேயோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன் உங்களோடும் இருக்கிறார். Hallelujah. You know friends, today you may be carrying the burden, you may be carrying a huge responsibility to take care of your family and friends or loved ones, a responsibility to run the business, responsibility to work, and you're worried about that. Let me tell you, my friends, that God is with you. The same God who told Joshua that I am with you is telling you this morning that he is with you. Amen. Can we say amen to that? Amen என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்வோமாக. 3வது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். Every place that the sole of your foot will tread upon, I have given to you. I have given to you just as I promised to Moses. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவன் என்ன சொல்லுகிறார், நான் சொன்ன மோசேக்கு நான் வாக்கு கொடுத்த அந்த இடத்தை உனக்கு நான் கொடுத்து விட்டுட்டேன் என்று சொல்லுகிறார். நான் கொடுத்துட்டேன். I have given to you. நான் ஒருவேளை கொடுக்கலாம் என்று யோசிக்கிறேன், நீ அங்கே போனால் அப்புறம் பார்ப்போம் அப்படிலாம் சொல்லலை. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் சொன்ன காரியம், சொன்ன இடத்தை, மோசேக்கு நான் வாக்கு கொடுத்ததை உனக்கு நான் கொடுத்து விட்டுட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஒருவேளை இந்த கால வேளையிலே உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய எதிர்காலம் எப்படியாய் மாறப்போகிறது என்று சொல்லி நீங்கள் ஒரு பயத்தோடோ இல்லை ஒரு யோசனையோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே, இந்த கால வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அது யாராலும் அதை உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக வைத்திருந்த அந்த இடத்தை உனக்கு நான் கொடுத்துட்டேன். Hallelujah. The land that I have promised to you, I have given to you. Hallelujah. It is already given. Your future that God has for you, it's already given to you. Amen. Hallelujah சொல்லுமா. அதே போல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், வைத்திருக்கிற எதிர்காலங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டார். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருக்கிற தேவன்,
அவர் அதை செய்து முடிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹalleluya. 5வது 6வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் God is dealing with fear. In verse 5 and 6 God is dealing with fear. Joshua's fear. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். No man shall be able to stand before you all the days of your life. Just as I was with Moses, so I will be with you. I will never leave you or forsake you. Be strong and courageous, for you shall cause these people to inherit the land that I swore to their fathers to give them. Hallelujah. இங்கே ஆண்டவர் யோசுவா கிட்ட என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். உனக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது என்று சொல்லி தேவன் இங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். யாரும் உனக்கு உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் தேவன் அவரோடு இருக்கிறார். தேவன் அவரோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், பலன் கொண்டு திறன்மரனாய் இரு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். God is telling Joshua because he is with him and no one can come against him. God is telling, be strong and courageous Joshua. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ நிச்சயமாக இந்த மக்களை அந்த தேசத்துக்கு நான் வாக்கு கொடுத்த தேசத்துக்கு நீ நிச்சயமாய் கொண்டு போய் சேர்ப்பாய் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு புதிய பாதையிலே யோசுவா போகிறான். ஒரு புதிய பொறுப்பு எடுக்க போகிறான். தேவன் இப்படியாய் அவனை உற்சாகப்படுத்துகிறார். தேவன் சொல்லுகிறார், நீ திடன் மனதாயிரு, பலன் கொண்டு இரு, நான் உன்னோடு இருந்து உனக்கு எதிராய் வருகிற யாராலும் அங்கே நிற்க முடியாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கால வேளையிலே தேவன் உங்களை பார்த்தும் அதுதான் சொல்லுகிறார். உங்கள் பயம் உங்களுக்கு முன்பதாய் நிற்கிறதா? இல்லை உங்களுடைய பயத்தினால் நிமித்தம் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பலன் கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்லி கர்த்தர் இந்த காலவெளியிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறார். If you're going through some kind of fear about your future, what's going to happen in the future, God is telling you this morning, God is encouraging you this morning. He says that I will never leave you or forsake you. Hallelujah. Be strong and courageous. Amen. நீ திறன்மனதாய் இரு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பெரியமானவர்களே, ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 31 பவுல் இப்படியாய் எழுதுகிறார், கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது யார் எனக்கு எதிராய் நிற்க முடியும்? Paul is writing in Romans chapter 8 verse 31. He says, when God is with us, who can stand against us? கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எதிராக யார் நிற்க முடியும் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்கள், ஹல்லேலூயா. பெரியமானவர்களே, இப்பொழுது வசனம் 7, 8 முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 7, 8வது வசனத்தில் ஆண்டவர் 2 கோட்பாடுகளை யோசுவாக்கு கொடுக்கிறார். யோசுவா இப்படிப்பட்ட ஒரு பயணத்திலே ஒரு வெற்றி காண வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் சொன்னதை அவன் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இந்த 2 கோட்பாடுகளை ஆண்டவர் யோசுவாவை செய்யும்படியாய் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். When it comes to verse 8 and 7, God is giving Joshua 2 important principles to follow if he want to be successful leader and inherit the promised land which already given to him. ஸோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவன் சரியாய் செய்து முடிக்கணும் என்று சொன்னால், கர்த்தர் அவனுக்கு 2 கோட்பாடுகளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், முதலாவதான கோட்பாடு வசனம் 8 காணப்படுகிறது. நான் வசனம் 8 அதுக்கப்புறம் 7 வருகிறேன். முதலாவது கோட்பாடு வசனம் 8 காணப்படுகிறது. அங்கே தேவன் என்ன சொல்கிறார்? இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிக்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். The first principle
that God is telling Joshua is found in verse 8. I will come to verse 8 first and then we'll go back to verse 7. The verse 8 says, I read in English, "This book of the law shall not depart from your mouth, but you shall meditate on it day and night, so that you may be careful to do according to all that is written in it, for then you will make your way prosperous, and then you will have good success." Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் இங்கே யோசுவாக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இதுதான் முதல் கோட்பாடாக இருக்கிறது. Now you may ask, how can a person can be prosperous and successful just by meditating God's word day and night? A lot of people out there paying thousands of ringgit or hundreds of ringgit to learn how to be successful in life. பலர் இன்றைக்கு நிறைய காசு கொடுத்து, ஆயிரக்கணக்கான காசை கொடுத்து அவர்கள் எப்படி வாழ்க்கையிலே நான் ஒரு 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 நல்ல நிலைமைக்கு வரணும் என்று சொல்லி அவர்கள் அப்படியாய் காசு கொடுத்து கற்றுக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், எப்படி ஆண்டவருடைய வார்த்தை தினமும் இரவும் பகலும் வாசித்தால் மாத்திரம் நமக்கு என்னது சக்ஸஸ் கொடுத்துருமா என்று சொல்லி சிலர் கேட்கலாம். For some it doesn't make any logic, doesn't make any sense. சிலருக்கு யோசிக்கலாம், இது புத்திக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கிறது, இது எப்படி கூடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். If you asking this question right now, I want to tell you this: when God works, He works beyond logics. Hallelujah. கர்த்தர் அவருடைய வேலையை செய்யும் பொழுது கர்த்தருடைய வேலையானது அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் சாதாரணமாய் செய்கிற ஒரு தெய்வமாய் இருந்தார், அவர் சாதாரணமான தெய்வமாய் இருப்பார், இல்லை சாதாரண மனுஷனை போல் இருப்பார். நம் புத்திக்கு எல்லாம் அவர் செய்கிற காரியம் எல்லாம் எட்டிருச்சு, நம்ம எல்லாம் புரியுது, இது லாஜிக்காக தானே இருக்குதுன்னு சொன்னால் அவர் சாதாரணமான ஒரு மனுஷனாக காணப்படுவார். அவர் இதில் ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு தேவனாக இருப்பார். ஆனாலும் கூட நம் தேவன் அப்படிப்பட்ட தேவன் இல்லை, அவர் அசாதாரணத்தின் தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹalleluya. If his works are very logical, then he's just an ordinary God or ordinary man. But our God is a supernatural God. Hallelujah. His works are beyond logic. நமக்கு புத்திக்கு எட்டாத காரியமாய் காணப்படும். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நான் பார்த்தோம் என்று சொன்னால், எப்படி பகலும் இரவும் தியானித்தால் எப்படி நம் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், சங்கீதம் 1 முதல் 3 வசனத்தை நாம் பார்க்கலாம். Psalm 1 first 3 verses explains perfectly why we can be successful by meditating the word of God. முதலாவது வசனம், I'll read in English. "Blessed is the one who does not walk in the step with the wicked, or stand in the way that sinners take, or sit in the company of mockers." Verse 2 says, "But those who delights in the law of the Lord, and who meditates his law day and night." So what happens? Verse 3 says, "That person is like a tree planted by streams of water, which yields its fruit in season, and whose leaf does not wither. Whatever they do prospers." Hallelujah. இங்கே 3வது வசனத்திலே பார்த்தோம் சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை தினமும் இரவும் பகலும் தியானிக்கிறவன் அவன் எப்படியா இருப்பானா, அவன் நீர்கால்களை ஓரமாய் நட்டப்பட்ட ஒரு மரத்தை போல இருப்பான். அவன் காலத்திலே அவன் கனிகளை கொடுப்பான், இலை உதிராத மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்திலிருந்து பிரியமானவர்களே 3 முக்கியமான வார்த்தைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, கால்களின் ஓரமாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காலத்தின் கனி மற்றும் இலை உதிராய் மரத்து போல் இருப்பான். இந்த 3 காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது காரியம், ஆண்டவருடைய வார்த்தையை தினமும் இரவும் பகலும் வாசிக்கிறவனுக்கு அவர் என்ன செய்கிறார்? அவனுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார்.
when people who meditates his word day and night, God refresh them. Hallelujah. ஆண்டவர் அவர்களை புதுப்பிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் அங்கே நீர்க்கால்களால் அந்த நீர் ஓடுகிற ஒரு இடத்திலே அந்த மரம் நட்டுப்படும் பொழுது அந்த தண்ணி என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அந்த மரத்துக்கு நன்மை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வீட்டிலே மரம் வைத்திருக்கிறவர்கள், செடிகள் வைத்திருக்கிறவர்கள் தெரியும் தண்ணி எவ்வளோ முக்கியம் ஒரு மரத்துக்கு என்று சொல்லி. தண்ணி இல்லைன்னு சொன்னால் அந்த மரம் செத்து போக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆக இந்த தண்ணியானது ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த தண்ணி என்ன செய்கிறதுன்னு சொன்னால் பூமியில் இருக்கிற சத்துக்களை அந்த அந்த மரத்துக்குள்ளாக அது கொண்டு செல்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ட்ரீ அண்ட் இட் ஹெல்ப்ஸ் த ட்ரீ to move the nutrients from the soil up through stems and leaves. அது ஒரு உடம்புல இருக்கிற ஒரு இரத்தத்தை போல இந்த தண்ணி அந்த மரத்துக்கு காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே. ஆக ஆண்டவருடைய வார்த்தையை தியானமும் வாசிக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு புதிய ஒரு காரியத்தை கர்த்தர் புதிய காரியங்களை புதுப்பிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பு நம்மளை வழி நடத்துகிறது. புலம்பல் 3வது அதிகாரம் வசனம் 22-23 வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய அன்பு அது முடிவே இல்லை, அது ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. Lamentation chapter 3 verse 22-23 it says, "The steadfast love of the Lord never ceases and they are new every morning." Hallelujah. அது புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு காலையும் அது புதிதாக இருக்கிறது. யோவான் 7வது அதிகாரம் வசனம் 38 இப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவன், அவர் வார்த்தையை நம்புகிறவன், அவனுக்குள்ளாக இந்த ஆண்டவர் அந்த நீர் ஊற்றை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். John chapter 7 verse 38 says, "Whoever believes in me," Jesus says this, "whoever believes in me, as the scripture said, rivers of living water will flow from within." நமக்குள்ளான ஒரு ஜீவ ஊற்றை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்க, அன்றாடிக்கும் நம்ம ஜீவ ஊற்றிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறோம். Definitely our life will be a successful one because the living water in us. இரண்டாவதான காரியம் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அங்கே என்ன சொல்லுகிறது, காலத்தின் கனி, அவன் காலத்தின் கனியை கொடுக்கிறவனாய் காணப்படுவான். யார் யார் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறார்களோ, இரவும் பகலும் தியானிக்கிறார்களோ, அவர்கள் காலத்திலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் கனி கொடுக்காத மரத்தை யாரும் வீட்டில் வைத்திருக்க மாட்டார்கள். A tree that does not bear fruit normally will be chopped off or burnt. அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, ஆனாலும் இந்த வார்த்தையை தியானிக்கிறவர்கள் அவர்கள் கனி கொடுப்பார்கள். They will bear fruit. Those who meditate day and night, they will bear fruit. Hallelujah. They will become successful. The fruit means success. அந்த பழம் சொல்லும் பொழுது, கனின்னு சொல்லும் பொழுது அது சக்சஸை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் இந்த வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இலை உதிராமல் இருப்பார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, எந்த மாதிரியான வெயில் அடித்தாலும், என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் இந்த இலைகள் பச்சையாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன ஒரு தாக்கம் வந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற நமக்கு ஆண்டவர் எப்பொழுதும் செழிப்பை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படியாய் நம்மை வழி நடத்துகிறார். ஆகையால் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்ன முதல் கோட்பாடு யோசுவா அவன் கடைபிடித்தான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டு. The first principle that God says, meditate the word day and night. If Joshua follow this, he will be successful. If we who hear the word today follow this principle, we will be successful. God will bring success in our life. Amen. Amen. இரண்டாவது கோட்பாடு என்னன்னு பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். வசனம் 7 வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் அதுதான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, அந்த தேவனுடைய வார்த்தையை செய்வதற்கு
நீ ஜாக்கிரதையாய் இரு என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் 7, only be strong and very courageous, being careful to do according to all the law of Moses my servant commanded you. Do not turn from it, right hand or to the left, that you may have good success whatever you do. நீ செய்கிற காரியத்தில் என்ன காரியமாக இருந்தாலும் அது ஆண்டவர் உனக்கு வாய்க்க செய்வார், எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை அந்த 2வது கோட்பாடுக்கு சில எவிடன்ஸ் நான் கொடுக்க இருக்கிறேன். I would like to give some biblical evidence to show that people can be successful by obeying the word of God. முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாம் சகல ஜாதிக்கும் தகப்பனாக காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் விசுவாசத்தின் தகப்பனாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Abraham was the father of all nations and also father of faith. விசுவாசத்தின் தகப்பன். நீங்கள் ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனம் 1-3 அது எதை குறிக்குதுன்னு சொன்னால், அங்கே தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன்னுடைய வீட்டை விட்டு, உன்னுடைய தேசத்தை விட்டு, உன்னுடைய பெற்றோர் இடத்தை விட்டு நீ என்ன செய்ய வேண்டும், நான் காமிக்கிற ஒரு இடத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆபிரகாமுக்கிட்டே தேவன் சொல்லுகிறார். அதே ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். 4வது வசனத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாம் அங்கே கீழ்ப்படிந்து நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். God says, go from your country, your people and your father's household to the land I will show you. And in the verse 4, Abraham followed. Abraham says, Abraham went and God made him father of all nations. சகல ஜாதிக்கும் தகப்பனாக ஆபிரகாம் காணப்பட்ட. ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொன்னதை அவன் கீழ்ப்படைந்தான். 2வது யோசேப்பை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கலாம். பிரியமானவர்களே, யோசேப்பு தேவனோடு ரொம்ப நெருங்கிய உறவு வைத்தவனாக இருந்தான். Joseph had a very close relationship with God. ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலே வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் வசனம் 2 இப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார், அவன் செய்ததெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார், அவன் செழிப்பாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். In Genesis chapter 39 verse 2 we see the Lord was with Joseph so that he prospered. In verse 5 it says, not only he prospered but also the household of Potiphar prospered. அவன் மாத்திரம் செழிப்படையில, அவன் இருந்த இடமே செழிப்பானதை நாம் பார்க்கிறோம். போத்திபாருடைய வீடு, அவனுக்கு இருந்த எல்லா காரியமும் ஆண்டவர் செழிப்பை கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் யோசேப் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டவனாக காணப்பட்டான். பிரியமானவர்களே, ஆகையால் இந்த கால வேளையிலே உங்களை நான் உற்சாகப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். தேவன் இந்த யோசுவா 1வது அதிகாரம் முதல் 9 வசனத்திலிருந்து நிச்சயமாய் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கால வேளையிலே ஒரு வேளை உங்களுடைய சோர்வாக இருந்தீங்கன்னா, என்னுடைய பிஸ்னஸை குறித்தோ இல்லை என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி குறித்தோ பொறுப்புகளை குறித்தோ நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் பயப்படாதீர்கள், திகையாமல் இருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, I want to encourage you this morning. Take up your responsibility with courage. Amen. Because the Lord is with you and He will never leave you nor forsake you. Amen. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. செகண்ட் திங், 2வது காரியம், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை அவர் தீர்மானித்து அது உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். Hallelujah. Face your future with the Lord because He has already given you victory for your future. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் ஜெயத்தை கொடுத்துட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வது காரியம், fight your fear with faith. உங்களுடைய பயத்தை விசுவாசத்தினால் நீங்கள் போராடுங்கள் என்று சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஏனென்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது யார் நமக்கு எதிராய் நிற்க முடியும்? If God is with us, who can stand against us? Hallelujah. கர்த்தர் இதுதான் நம்ம வாழ்க்கையிலே பேசுகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல,
ஆண்டவர் சொன்ன காரியம் இதெல்லாம் உன் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் 2 கோட்பாடுகளை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும். In order to all this to take place in your life, God also reminds us to follow these 2 principles. He says, meditate God's word day and night. And the second thing, obey the word of God always. 2 காரியங்கள், 2 கோட்பாடுகளை ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது, தேவனுடைய வார்த்தையை தினமும் பகலும் இரவும் வாசிக்க வேண்டும். 2வது காரியம், அதை நாம் பின்பற்ற வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்திலே நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செழிப்பை கொண்டு வருவார். நிச்சயமாய் நம் வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாய் காணப்படும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்வார். If we can follow these 2 principles, definitely we will see great things happening in our life. Our life will be a very successful one. God will give us victory. Amen. Hallelujah. If God is with us, who can against us? Amen. Hallelujah. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாருங்கள், நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த காலவேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளையிலே கர்த்தர் நீர் எங்களோடு பேசின தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தினதுக்காய் நன்றி. எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிற தேவன். பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி இந்த காலவேளையிலே உற்சாகப்படுத்தினதுக்காய் நன்றி. அதே நேரத்திலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தினமும் பகலும் இரவும் வாசிக்கும்படி எங்களை பலப்படுத்தியிருக்கிறீர், உற்சாகப்படுத்தியிருக்கிறீர். அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் வழி நடத்திருக்கிறீர். அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். God, thank you for a wonderful word this morning. Thank you for encouraging us with your words, with your promises that you will never leave us or forsake us, Lord. And your word, Lord, as we meditate your word day and night and obey your word, we know, Lord, we will be successful and you will prosper us and we will have a victorious life in you, Lord. ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். சூழ்நிலையை பார்த்து நாங்கள் பயப்படாதபடி ஆண்டவரை திடன் மனதாக இருந்து எல்லாவற்றையும் உம்மோடு இருந்து நாங்கள் செயல்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். இப்பொழுது வாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு பாடலை பாடுவோம். என் கால்களுக்கு தீபம், இந்த பாடலை பாடுவோம். இந்த பாடல் பாடும் பொழுது நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தமாகும். என் கால்களுக்கு தீபம் இயேசு, என் பாதைக்கு வெளிச்சம் இயேசு, என் தாகத்தில் பானம் இயேசு, என் சோகத்தில் கீதம் இயேசு, எல்லாரிலும் எனக்கெல்லாம் இயேசு, நல்லவராம் நல்ல இயேசு. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். என் பிணிய வைத்தியர் இயேசு, என் பணியில் பாத்தியம் இயேசு, என் தனிமையில் துணை இயேசு, என் இனிமையில் தேன் இயேசு, எல்லாரிலும் எனக்கெல்லாம் இயேசு, நல்லவராம் நல்ல இயேசு. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். என் இரட்சகராய்
பிரியமானவர்களே, வாருங்கள் இப்பொழுது நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாவோம். Let us prepare ourselves for communion. பிரியமானவர்களே, இந்த திருவிருந்துக்கான அந்த முறைமை உங்களுடைய ஸ்கிரீன்ல நம்ம போட இருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் படித்துக் கொள்ளலாம். The responsive reading will be displayed on your screen, so you can read from there. சற்று நேரம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us prepare ourselves. Let us look to God in prayer. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த திருவிருந்த நேரத்திலே எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்து நாங்கள் வருகிறோம். கர்த்தர், நீர் எங்களுக்காய் வந்தீர். எங்கள் பாவம் சாபத்தை தீர்த்து முடித்த தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறீர். இந்த நேரத்திலே ஆண்டவரே, எங்கள் பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த ஆண்டவரே, திருவிருந்திலே நாங்கள் கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் தாமே எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் மாறி மாறி வாசிக்கிறோம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமை உள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி எல்லோரும் சேர்ந்து, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவருக்கே தேவருக்கு மகிமை உண்டாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அமர்ந்து கொள்வோம். ப்ளீஸ் பி சீட்டட். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரம பிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உறக்கமாயிறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினாரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்துதுமான பலியை செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைவூட்டும் ஞாபகத்தை நியமித்து தம் திரும்ப வரவளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையினாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனாகிய எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தேவ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிற்று சிஷ்யர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவலம் பற்றினார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியில் நம்பி நாங்கள் இதை உம்முடைய பந்தியில் சேராமல் துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்திலே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளுக்கு ஒருக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்தீர்கள் அல்ல, ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய ஆண்டவராயிருக்கிறீர். ஆன தன்மையினாலே காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தில் நாங்கள் நிரப்பப்படும்படி அவருடைய சாயலில் நாங்கள் வளரும் அவளும் எங்களிடத்தில் அவரும் எப்போதும் வாசம்
ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கரையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமென். இது உங்களுக்காகவும் உலகத்தின் பாவத்துக்காகவும் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய அப்பத்தை நாம் சாப்பிடுவோம். கை சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்து. இது உங்களுக்காய் உலகத்தின் பாவத்துக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போமாக. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய பந்தியிலே நாங்கள் பங்கு பெற கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பந்தியிலே சேர்வதற்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. உம்முடைய பாவ மன்னிப்புக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் புதிய ஜீவனுக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் புது சரீரத்திலே ஆண்டவரே புது வாழ்க்கையிலே நாங்கள் பங்கு பெற ஆண்டவரே கிருபை செய்யுங்க. அவரை தொடர்ந்து எங்களை ஆண்டவரே உம்முடைய சாயல்ல நாங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்யாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களை வழி நடத்த முடியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்திலே நாம் பங்கு பெற்றோம். நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன் இது புதிய அனுபவமாய் இருக்கும் நம்ம யாவருக்கும். ஆனாலும் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இப்படியாய் சேரும்படி கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். பாருங்கள், நாம் இறுதி ஜெபமும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளில் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி. உங்களுடைய திருவிருந்திலே ஆண்டவரே, நாங்கள் வீட்டில் இருந்தாலும் இப்படிப்பட்ட உங்களுடைய திருவிருந்திலே பரிசுத்த திருவிருந்திலே பங்கு பெற கொடுத்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய சாயல்லே நாங்கள் வளரத்தக்க கர்த்தர் தொடர்ந்து எங்கள் வழி நடத்தும். உங்களுடைய வார்த்தையை கேட்டதுபடி நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். புதிய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து சொல்லும் பொழுதும் கர்த்தர் பாதுகாப்பு கர்த்தருடைய கிருபை எங்களை தொடர முடியாது ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல ஆண்டவரே கர்த்தர் உங்களுடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி வழி நடத்த முடியாது ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவ சமாதானம் தேவ சந்தோஷம் தேவ கிருபை இன்றும் சதா காலங்கள் நம்மோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.